ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதல்ல நம்முடைய நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய தை திருநாள், தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் எல்லோருடைய வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கி, இன்பம் பொங்கி, வாழ்வில் எல்லா விதமான வளங்களும் நிறைந்து, இன்பத்தோடு, மன ஆரோக்கியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழணும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களும் துணை புரியணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்துல உள்ளன்போடு பிரார்த்தனை செய்துக்கிறேன். அப்ப இந்த பதிவு என்ன பதிவுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம இப்ப பார்க்க போறது பொங்கலை பற்றிய சிறப்பு பதிவு தான். பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய முகத்திலையும் அந்த சக்கரை பொங்கல் வாயில போட்டா எப்படி ஒரு மலர்ச்சி வருமோ அது போல ஒரு மலர்ச்சி வரும். ஏன் அப்படின்னா, எத்தனை பண்டிகை வந்தாலும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற பண்டிகை 2 தான். ஒண்ணு பொங்கல், இன்னொன்னு தீபாவளி. பொங்கல் அப்படின்னாலே முதல் நாள்ல இருந்து நாளை காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், பானை எப்ப வைக்கணும், பொங்கல் எப்ப செய்யணும், பொங்கல் எப்படி பொங்கும், அது இன்னும் கிராமங்கள்ல இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். போய் அந்த பூவை பறிச்சுட்டு வா, கூரை பூவை பறிச்சுட்டு வா, மாவிலை எடுத்துட்டு வா, பொங்கலுக்கு வேணுங்கிற காயெல்லாம் தேடு, குழம்புக்கு போய் எல்லா காயும் கொண்டு வான்னு இல்லாத காயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த இலையை கொண்டா, இந்த இலையை கொண்டா அப்படின்னு ஒரு ஆரவாரத்தோட, ஆர்ப்பாட்டத்தோட நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான திருநாள் பொங்கல் திருநாள். அப்பேற்பட்ட அந்த பொங்கல் திருநாளை இன்னிக்கும் எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் உலக நாடு முழுவதும் மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். நாம பொங்கல் அன்னைக்கே கொண்டாடுறோம். ஒரு சில நாடுகள்ல அன்றைக்கு விடுமுறை இல்லை அப்படின்னா விடுமுறை நாட்கள்ல அந்த பொங்கல் விழா அப்படின்னு வச்சு உலக நாடு முழுக்க கொண்டாடுறாங்க. ஆனா இந்த ஆண்டு என்னவோ பாருங்க, இந்த பொங்கல் ஞாயிற்றுக்கிழமையிலேயே வருது. அதனால எல்லாருக்கும் ஒரு விடுமுறை நாளும் கூட தான். அதனால எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை எப்படி நாம கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். போகி அன்னைக்கு நாம நம்ம வீட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு நான் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. பொங்கல் காலையில நாம பொங்கல் பானை வைப்பதற்கான நேரம் என்ன? முதல்ல நேரத்துல இருந்து ஆரம்பிப்போமா? பொதுவா சூரிய பொங்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் கருணை காட்டுகிற ஒரே தெய்வமாகிய ஆதித்த பகவானுக்கு நாம் நன்றி கூறக்கூடிய ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள். பொங்கலுடைய தாத்பரியமே அதுதான். அதை எப்ப வைக்கிறது அப்படின்னா, சூரியன் உதயமாகின்ற அந்த நேரத்துல வைக்கிறதுங்கிறது விசேஷமானது. இப்போ 6 மணிக்கு உதயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மணிக்கு வைக்க ஆரம்பிச்சோம்னா 6 மணிக்கு பொங்கல் பொங்கி அந்த சூரியன் வரும்போது நம்ம அந்த பொங்கல் படைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். 5 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல யாரும் எந்திரிக்க மாட்டாங்கம்மா, கொஞ்சம் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. வைக்கலாம். ஆனா இந்த காலை நேரத்துல வைக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? அந்த இருட்டுல, அந்த குளிருக்குள்ள இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் பொங்க பானைய வச்சு அந்த அடுப்பு பக்கத்துல நின்னு, அதுவும் விறகடுப்புல மண்ணுலயோ இல்லைன்னா பித்தளை பானையில வெங்கல பானையிலயோ பொங்கல் வைப்போம் இல்லையா? அப்ப எல்லாரும் சுத்தி நின்னு உறவுகளோட நட்புகளோட நாம் அதை அந்த நேரத்துல மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படி செய்யுங்க. எங்களால செய்ய முடியாதுமா, நாங்க இருக்கிறதே ஒரு ஃபிளாட்ல தான் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த விறகடுப்புக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வைக்கலாமான்னு கேட்டா, இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. என்னன்னா 12 மணி வரைக்கும் நமக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் இருக்கிறது. பொதுவா சில பேர் பொங்கல் பானை வைக்கிறது தை மாதம் பிறப்பை கணக்கிட்டு வைப்பாங்க. இந்த ஆண்டு தை மாதம் நள்ளிரவு 12:15க்கு பிறக்குது. அதனால அந்த நேரத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நம்ம பொங்கல் வைக்கிற நேரத்துல தை 1ஆம் தேதி அன்னைக்கு மாதப்பிறப்பும் நமக்கு அமைந்திருக்கு. அதனால மாசம் பிறந்தே பொங்க வைக்கிற அந்த பலனும் நமக்கு கிடைச்சிருது. அதனால காலை நேரத்துல வைப்பது சிறப்பானது. காலையில 5 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் எப்போ உங்களுக்கு சௌகரியம் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் படைத்துக் கொள்ளலாம். சரிம்மா, இவ்வளோ நேரம் சொல்றீங்களே, இதுல குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு ஏதாவது சிறப்பா சொல்றீங்களா அப்படின்னா, சூரிய பொங்கலுக்கான நேரத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காலையில 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நாம சூரிய பொங்கல் வைக்கலாம். இல்ல சூரிய பொங்கல் இல்லாம அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தள்ளி நம்ம வைக்கிறதுனா அதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வச்சு படைக்கலாம். அதற்கு பிறகும் நாங்க வைக்கணும் அப்படின்னா 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம பானை வச்சு பொங்கல் பொங்க வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த 3 நேரத்திலேயும் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. நாங்கெல்லாம் காலையிலே பொங்கல் வச்சிருவோம். காலையிலே வச்சு 6 மணிக்கெல்லாம் சூரியன் அப்படி உதயமாகி வருகின்ற அந்த நேரத்துல நாம அவருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த ஆண்டு முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம ஆதித்த பகவான் கிட்ட வேண்டிக்குவோம். அப்புறம் கரும்பு,
இஞ்சி, மஞ்சள், வாழை, என்னென்னலாம் நமக்கு உழவர்களால் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே ஆதித்த பகவானுக்கு வச்சு நாம அர்ப்பணம் செய்து வழிபாடு பண்ணலாம். 2 பொங்கல் வைக்கணுமான்னு சில பேர் கேட்குறீங்க. 2 பொங்கல் வைக்கிறது வழக்கம்தான். ஒண்ணு பால் பொங்கல். அதாவது சர்க்கரை போட்டு சர்க்கரை பொங்கலாக பால் விட்டு, பால் பொங்கலாக சர்க்கரை பொங்கல் ஒண்ணு வைக்கணும். இனிப்பு பொங்கல். இன்னொன்னு பால் ஊத்தி வெறும் அரிசி, பருப்பு சில பேர் அதுல வந்து பாசி பருப்பு சேர்ப்பாங்க. சில பேர் வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்குவாங்க. வெறும் வெள்ளை பொங்கலாக பொங்கி வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம். நாங்க அப்படிதான் வைப்போம். ஆனா ஒரு சிலர் அந்த வெள்ளை பொங்கல் பொங்குறாங்க இல்லையா? அதிலேயே மிளகு, ஜீரகம் எல்லாம் தாளிச்சு போட்டு வெண்பொங்கலாக வச்சு படைக்கிற வழக்கம் அப்படிங்கிறதும் உண்டு. கிராமங்கள்ல செய்யக்கூடியது 2டே பொங்கல் தான். ஒண்ணு பால் விட்டு சர்க்கரை பொங்கல், இன்னொன்னு அதே பால் விட்டு அத வந்து வெறும் பொங்கலாக மிளகு, ஜீரகம் எல்லாம் போடாம அப்படி பொங்கி வைக்கக்கூடிய பொங்கல். அப்புறம் ஒரு பொங்கல் குழம்புன்னு ஒண்ணு வைப்போம் பாருங்க. எல்லா காய்கறியும் போட்டு சிலருக்கு கூட்டு வைக்கிற வழக்கம் இருக்கு. ஆனா சிலருக்கு இந்த குழம்பு வைக்கிற வழக்கம் இருக்கு. எல்லாம் போட்டு ஒரே குழம்பா வச்சு அந்த குழஞ்ச சாதத்துக்கும் அந்த குழம்புக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மாதிரி மகிழ்ச்சியா நாம வைக்கக்கூடிய பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஆதித்த பகவான் கிட்ட எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணணும். இப்ப பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மாட்டு பொங்கல் கிடையாது. எல்லாருமே இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாம ஒரு சிறப்பான வழிபாடு செய்து பழகி இருக்கிறோம். முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. அதனால இந்த முன்னோர்களை வழிபடுவதற்கு உண்டான அந்த சிறப்பான படையல்கள் எல்லாம் செய்து நாம 16ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்று நம்முடைய பெரியோர்களை நாம வழிபாடு செய்யற வழக்கம் உண்டு. நிறைய உணவு பதார்த்தங்கள்லாம் செய்து வேட்டி, புடவை இதெல்லாம் எடுத்து வச்சு நம்முடைய வீட்டு பெரியவங்க என்னென்னைக்கும் நம்ம கூட இருக்கணும், நமக்கு அவங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு மறைந்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு. இது கூட நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லைம்மா ஆனால் செய்யணும்னு ஆசையா இருக்கு. செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. என்ன செய்ய போறீங்க? சாதம், சாம்பார், வடை, பாயசம்னு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த உணவுகள் செய்ய போறோம். முடிஞ்சா வேஷ்டி, துணிமணி எடுத்து வச்சு கும்பிடுவோம். முடியலையா இதை மட்டும் படையல் போட்டு நம்ம உள்ளன்போடு அந்த நாள்ல அவங்கள நினைச்சு ஒரு சாம்பிராணி போட்டு சூடம் காட்டி வழிபாடு பண்ணோம்னா அந்த பெரியவங்க மனம் குளிர நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனால இந்த மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற இந்த 2வது பொங்கல் பண்டிகையையும் நாம இது போல மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கால யமகண்டத்தை எப்போதுமே தவிர்த்திடணும். அதனால நல்ல நேரம் 9ல இருந்து 10:30 வரைக்கும் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம இலை போட்டு படைக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு அவசரமா இருக்கு, நாங்க மத்தியானம் வெளியில போகணும்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லம்மா நாங்க பொறுமையா வீட்ல இருந்து தான் படைக்க போறோம் அப்படின்னா மதியம் 12 மணிக்கு மேல நாம இலை போட்டு படைச்சு வழிபாடு செய்து கொள்ளலாம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு படைக்கிறதுக்கான நேரம் இதுதான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்லையே சொல்லியிருக்கிறாங்க, போய் கண்டு மகிழக்கூடிய பொங்கல். யாரை காணணும் அப்படின்னா உற்றார், உறவு, நட்பு, சுற்றம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, பொங்கல் வீட்டில் எப்படி பொங்குச்சு, இந்த ஆண்டு என்னெல்லாம் புதிய திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த காலத்தில் போய் பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்களாம். பெரியவங்களும் சின்னவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அந்த காலத்துல வரும்போது அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, விதை நெல்லெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த பழைய பொருள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க பாருங்க பெரியவங்க. என் பேத்தி வந்தா கொடுக்கணும், என் பேரன் வந்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்து புதிதாக அவர்களுக்கு உடைகள்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் செய்வாங்களாம் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க. அப்ப இந்த காலத்துல பெரியவங்க கூட அதையும் செய்யலாமே. நம்முடைய பேர பிள்ளைங்களுக்கு, நம்முடைய மருமகளுக்கு, மருமகனுக்கு, பொண்ணுக்குன்னு எல்லாருக்கும் நம்மளால என்ன முடியுதோ ஒரு 50 ரூபாய்க்கு கூட ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். நிறைய 5000, 10,000, 50,000ன்னு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளால என்ன முடியுதோ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி கூட நம்ம பேரப்புள்ள கையில கொடுத்து அவங்கள நம்ம சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமானது. அப்போ சிறியவர்கள் என்ன பண்ணணும், அந்த நாள்ல பெரியவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போய் பார்க்க முடியலம்மா இந்த காலத்துல, அவங்க ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம், வேலை நிமித்தமா வெளிநாட்டுல இருக்கிறோம், அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே பார்க்க முடியாத உறவுகளுக்கு தான் இப்ப தொலைபேசி இருக்குதே.
அலைபேசி இருக்குதே, அது மூலமா அவங்கள அழைச்சு, அவங்கள பார்த்து, அவங்கள்ட்ட நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது பெரியோர்களின், குருமார்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சிறப்புக்குரிய நாள். அந்த நாள்லயும் நாம நமக்கு நம்முடைய உற்றார், உறவு, நட்பு, சுற்றத்தோட மகிழ்ச்சியாக இருந்து இந்த பொங்கல கொண்டாடலாம். ஆக பொங்கல் கொண்டாட்டம் என்பது போகியோட சேர்த்து 4 நாட்கள் கொண்டாடப்படக்கூடியது. சந்தோஷமா போகியில ஆரம்பிச்சு பொங்கல் அன்னைக்கு, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு, காணும் பொங்கல் அப்படின்னு உற்சாகத்தோடு இந்த பொங்கலை கொண்டாடுவோம். எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மீண்டும் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே நமக்கு ஒரு குடும்பம் மாதிரி. எங்க பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். எல்லா நிலையிலேயும் எங்களோடு பயணிக்கக்கூடிய உங்களோடு நாங்கள் இந்த பொங்கலை பகிர்ந்து கொள்றதுல, பொங்கல் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுங்க. இந்த பதிவையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லோரும் பார்த்து எளிமையா அவங்கவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடி மகிழலாம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை நாங்கள் இது போல பார்க்குறோம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் நம்முடைய யூடியூப் சேனல்ல சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.